யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குக்கு பக்தி சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், உங்களுக்காக சில தகவலை சொல்லி ஆகணும். இந்த ராசிகள் என்று பார்க்கின்ற போது 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளில் தான் நாம் ஒவ்வொருவருமே பிறந்திருக்கிறோம். ராசிகளில் பிறந்திருக்கின்ற நிலையினை ஒட்டி இந்த ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் இப்படி இருக்கும், பொது பலன்கள் இப்படி இருக்கும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. இப்போ ஜாதகம் என்று பார்க்கின்ற போது திசாபுத்தியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், 12 வீட்டை பார்க்கணும், 9 கிரகங்களை பார்க்கணும். இதெல்லாம் பொதுவான விதி. கோச்சார பலன்களை பார்ப்பதும் பொதுவான விதி. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ராசிக்குள் பிறக்கின்ற போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வத நோக்கத்துடன் ரிஷப ராசி நண்பர்களே, பொதுவாக இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லாவற்றிலுமே ஒரு பகட்டு என்பது ரிஷபராசினருக்கு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ரிஷப ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா கலைக்காரகனான, அழகுக்காரகனான, அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான். அங்கே இன்னொரு அம்சமும் இருக்குது. மனக்காரகனான சந்திரன் பார்த்திங்கன்னா உச்சம் அடைகின்ற வீடுன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசி தான். அப்போது சந்திரனே ஒரு அழகு, சுக்கிரன் பேரழகு. இந்த 2 அம்சத்திலும் பிறந்தவர்கள் பொதுவாக சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்திடக்கூடியவர்களாக, மற்றவர்கள் பார்த்து வேந்திடக்கூடியவர்களாக, அந்த நபர் சாதாரணமாகத்தான் இருந்தால் இப்போ திடீரென்று அவர் நன்றாக இருக்கிறார் என்று மற்றவர்கள் பேசிடக்கூடிய, எந்த நிலையில் எங்கு பிறந்திருந்தாலும் சரி உழைப்பின் காரணமாகவும் கொடுத்த வேலையை எடுத்து முடித்து அதில் வெற்றி காணக்கூடிய தன்மை நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எங்கு வேலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் முதன்மையான ஆளராக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக ஒரு வேலையை ரிஷபராசிக்காரர்கிட்ட கொடுத்து பாருங்கள், அந்த வேலையை எடுத்து முடித்து அதில் பெருமைப்பட செய்து முடிப்பார். அந்த அளவிற்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனித்தன்மை என்பது இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடு ரிஷபம். பொதுவாக 2வது வீடு என்கிற போதே அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாம் சொல்லிட்டு போகலாம். அப்போ இயல்பாகவே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் என்பது தானாகவே வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். நாளாக நாளாக உழைத்து வேலை செய்து பணத்தை ஈட்டி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய நபராக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இப்போ ரிஷபராசி பற்றி பார்க்கின்ற போது 2 விஷயத்தை பார்க்கணுங்க. ஒரு ஸ்திர ராசி. ரிஷபம் என்பது சரம், ஸ்திரம், உபயம் என்கிற நிலைப்பாட்டிற்குள் ஸ்திர ராசியாக வருகிறது. பொதுவாக ஒரு ராசி, எந்த ராசியில் ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார், அவர் வெளிநாட்டில் இருப்பாரா, சொந்த ஊரில் இருப்பாரா, பக்கத்து ஊரில் இருப்பாரா, இல்லை எங்கு போனாலும் திரும்பவும் சொந்த ஊருக்கு வந்து விடுவாரா என்பதை கவனிக்கும் போது ஸ்திர ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சொந்த ஊரில் பிறந்த மண்ணில் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் எப்பொழுது உண்டு. எல்லாம் கேட்பீங்க, என்ன கேட்பீங்க, சார் நான் ஃபாரின் போகிறேன், அங்கேயே தங்கிடுவேனா, அங்கேயே எனக்கு விசா கிடச்சிடுமா, எல்லாம் கேட்பீங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்கு மட்டும் எங்கே போய் வேலை செய்தாலும் சரி, அது மும்பை போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, ஜெர்மனி போனாலும் சரி, கடைசி காலகட்டம் என்பது எந்த ஊரில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த ஊருக்கு வந்து சொந்த ஊரில் வசிக்கின்ற நிலை இந்த ரிஷபராசிக்கு உண்டு. இப்போ ஸ்திர ராசி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலம். இந்த பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் இந்த ரிஷபராசினருக்கு. அப்போ சொந்த வீடு, சொந்த இடம் என்ற நிலைப்பாடும் ஒரு பரந்துபட்ட மனதோடு வாழக்கூடிய, மற்றவர்களை கரையேற்றிடக்கூடியவர்களாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் உச்சமடைகிறார். இப்போ மனக்காரகன் சந்திரன் உங்களுடைய மனதில் தெளிவாக முடிவெடுத்து விட்டு ஒரு வேலையில் இறங்குகின்ற போது அந்த வேலையில் உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு குழப்பம் வரும், இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா என்ற குழப்பம் வரும்.
இந்த குழப்பத்தை தவிர்த்து விட்டு வேலையில் எடுத்த வேலையில் நம்மால் செய்ய முடியும் என்ற நிலையோடு ஈடுபடுகின்ற போது அந்த வேலையில் ரிஷபராசினரால் வெற்றி பெற முடியும். ஒரு தயக்கம் எப்பவுமே, அந்த தயக்கத்தை மட்டும் தூக்கி போட்டுடுங்க. இயல்பாகவே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் என்பது இறைவன் கொடுத்தாருள், காலம் கொடுத்தாருள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுக்கிரனை பற்றி சொல்கின்ற போது களத்திரக்காரகன், சுக்கிரனை வைத்து தான் திருமணத்தை முடிவு பண்ணுவோம். களத்திரக்காரகன், வாகனத்திற்கு அதிபதி. வாகனம், அழகு, ரசனை, கலை, அதிர்ஷ்டம், பகட்டு, சிற்றின்பம், இவற்றுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன். அப்போ ஒரு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு, பகட்டாக, சிற்றின்ப சுகத்தோடு எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாகனம், வசதி வாய்ப்பு, வீடு, மனை என்று வாழக்கூடிய நிலை பொதுவாக ரிஷபராசினுக்கு உண்டு. இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வருது, ஒரு 3 பாதங்கள். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அண்டு சூரியன். அப்போது இவர்களுக்கு உயர்வினை தேடக்கூடிய, உயர்ந்த இடத்தில் இருந்திடக்கூடிய, அரசியலில் அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றிடக்கூடிய நிலையெல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் யார் என்றால் சந்திரன். அந்த சந்திரன் தான் அந்த ராசிக்குள்ளே உச்சமடைகிறார். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய வரலாற்று கதைகள் இருக்குது. ரோகிணியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ தனித்தன்மை என்பது ரோகிணிக்கு உண்டு. தாய்மாமனுக்கு ஆகாது சொல்லுவாங்க, புரியுங்களா? கிருஷ்ணரை பற்றி சொல்லுவாங்க. அப்போது ரோகிணியில் பிறந்தவர்கள் எப்படின்னா, தன்னிச்சையாக, தன்னந்தனியாக, எவருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சுய அறிவின் காரணமாக உழைப்பினால் வெற்றி பெறக்கூடியவர்கள், வாழ்க்கையில் வசந்தங்களை அனுபவித்திடக்கூடியவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம். இங்கே 2 விஷயங்கள். எப்பவுமே செவ்வாயும் சுக்கிரனும் இணைகின்ற போது, நல்லா ஞாபகம், செவ்வாய் என்பவன் ஒரு யுத்தக்காரகன், ரத்தக்காரகன். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த நபருக்கு இருந்து விட்டால் அவன் திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான். சுக்கிரன் களத்திரக்காரகன். இந்த இருவரும் இணைகின்ற போது ஒரு இல்லற சுகத்தின் மீதான நாட்டம் இவர்களுக்கு மிக அதிகபட்சமாகவே இருக்கும். ஒரு கண்டவுடன் காதல் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த மிருகசீரிடம் அண்டு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்ச்சி வசப்படுதலை குறைத்துக் கொள்வதன் வழியாக வாழ்க்கையின் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். பொதுவாக ரிஷபராசி என்பது ஒரு யோகமான ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குரிய நிறம் வெண்மையான நிறம், வெள்ளை நிறம். வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் வழியாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் இருக்கும். சூரியனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறமும் ப்ளஸ் வெண்மை நிறமும், சந்திரன் நிறத்தில் பிறந்தவர்களுக்கு, ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வெண்மை நிறம்தான். அடுத்து செவ்வாயினுடைய மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எந்த வாசல், வீடு எந்த வாசல், எந்த திசை இருந்தால் நன்றாக இருக்கும், இல்லை பிழைப்பதற்காக வேலைக்காக எந்த திசை நோக்கி இவர்கள் சென்றால் ஜெயிக்க முடியும் பார்க்கின்ற போது பொதுவாக கிழக்கு திசை என்பது ரிஷபராசினருக்கு யோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் கிழக்கு திசை தான். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிழக்கு திசை தான். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தென்கிழக்கும் மேற்கு திசையும் யோகமாக இருக்கும். மேற்கும் போகலாம், தென்கிழக்கும் போகலாம். செவ்வாயில் பிறந்தவர்களுக்கு, மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகமாக இருக்கும். இதற்கும் மேலாக ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வருவதும், கஞ்சனூர் சுக்கிரனுடைய ஆலயத்திற்கு சென்று வணங்கி வழிபட்டு வருவதும், நில ராசியில் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவதும் வாழ்க்கையை வளமாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.